ஃபோட்டோ ஆளுங்க ஒரே வெட்டா வெட்டுருவாங்களாம். அந்த காலத்தில் முதலைங்களெல்லாம் வெட்டு பயமாக வச்சுருந்தாங்க. இது வந்து சாந்த் மினார், இது வந்து செகண்ட் டாலஸ்ட் டவர்ன்றாங்க. இந்த ஃபோர்ட்டை எக்காரணத்துக்கு கொண்டுமே கெத்தா சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாத ஃபோர்ட் இது ஒன்று. வெட்டி ரேடா சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த தௌலதாபாத் ஃபோர்ட். இந்த தௌலதாபாத் ஃபோர்ட்டில் எக்கச்சக்க விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பயங்கரமான விசித்திரமான இடங்கள் நிறைய இருக்குது. இந்த இடத்த பார்த்து நான் எப்படி ஆச்சரியப்பட்டனோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட அப்புறமா இப்படி தான் ஒரு ஃபோர்ட் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ என் சேனல் நீங்கள் புதுசு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் கோழி குழம்புல கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த இடத்துல கிளம்பிட்டோம். எங்கள் ஹாஸ்டல்லேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் தான். முதல் நாள் இங்கே வந்து பைக் பார்க் பண்ணோன்னே இதை படித்தேன். வெக்கேஷன் கேலரிஸ் டோன்ட் கவுண்ட்னு போட்டிருந்தாங்க. இதை பற்றி என்ன எனக்கு சரியாக புரியல. நேற்று எல்லோரா கேஸ் போயிட்டு வந்துட்டப்பறம் தான் தெரிஞ்சது இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நம்ம என்ன வேணால் ஒரு வெக்கேஷனில் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒத்துக்கிற ஃபுட்டை சாப்பிடுங்க, கேலரிஸ் கவுண்ட் ஆகுதை பற்றி கவலையே படாதீங்க. அப்படி என்னடா எல்லோரா கேஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் அந்த வீடியோ பாருங்கள். தௌலதாபாத் ஃபோர்ட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகியாச்சு. வரும்போது நாங்கள் ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டு வந்துட்டோம். நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது கண்டிப்பாக கையில் ஒரு ஃப்ரூட்ஸோ ஸ்நாக்ஸோ பையில் போட்டு வந்துருங்க. ஏன்னா மேலே எந்த கடையும் கிடையாது. இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த ஃபோர்ட்டோட பார்க்கிங் எதுக்கு ஒரு லெமன் ஜூஸ் கடை இருக்கும். அந்த லெமன் ஜூஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு. மேபி நான் ரொம்ப தாக்கத்தில் இருந்தேன்னா இல்லையான்னு தெரியல, ஆனால் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் போகும்போது ஒரு ஜூஸ் குடித்தேன், வரும்போதும் ஒரு ஜூஸ் குடித்தேன். நான் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்ட்டுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா எப்போவுமே பேக் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க, மினிமல் திங்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா கண்டிப்பாக பைக்கில் ஒரு ஹெல்மெட் லாக் வச்சுக்கோங்க. பில்லியன் ரைடர் 2 பேர் ஹெல்மெட்டையும் பார்த்தீங்கன்னா பைக்லேயே லாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஹெல்மெட்டை தூக்கி நடக்குது இன்னொரு டயரிங்கான விஷயம். ஃபோட்டோட என்ட்ரன்ஸ் ரீச் ஆச்சு. இங்கே டிக்கெட் வந்து 25 ருபீஸு. கேமரா அதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு 25 ருபீஸ்க்கு இன்னொரு டோக்கன் ஆகணும். பட் நீங்கள் மொபைல்லே நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணும்னா அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வரும்போது இந்த யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கேனு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கே 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அது வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். அது ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவாங்க. ஸோ வரும்போது நீங்கள் வந்து அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி இந்த வாட்டர் பாட்டில் பிளான் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு முன்னாடியிலேருந்தே எங்களோட ஓன் பாட்டிலை கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் உங்களோட ஓன் பாட்டில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு டோர் பார்த்தோம் இல்லையா, இது பேர் தான் மகா கோட். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சுற்றி நிறைய பீரங்கி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸே கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோர்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஃபோர்ட்டை எக்காரணத்துக்கு கொண்டுமே கெத்தாக சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாத ஃபோர்ட் இது ஒன்று. இதை வெறும் கோல்மால் பண்ணியோ பித்தாட்டம் பண்ணி மட்டுமே ஜெயித்த ஃபோர்ட் இது வந்து. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த விஷயம்லாம் போக போக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ட் பேர் பார்த்தீங்கன்னா தேவகிரி ஃபோர்ட். இந்த தேவகிரி ஃபோர்ட் வந்து 12th சென்ச்சுரியில் யாதவ டைனஸ்டியால் கட்டப்பட்டது. நாளடைவில் பின் துக்ளக் வந்து இந்த இடத்த ஆளப்பட்டதுனால இதை வந்து தௌலதாபாத் ஃபோர்ட்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போனால் இன்னொரு 2 டோர் இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த கல்லுங்கெல்லாம் தொட்டு பார்த்தா செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. இது என்ன மாதிரி கல் கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இந்த 2 டோரை தாண்டினோன்னு ஃபோர்ட் வந்துடும்னு பார்த்தா நீட்டத்துக்கு ஒரு காரிடோர். அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த இடத்துல இருக்குது வந்து சாந்த் மினார்னு சொல்லிட்டு. உங்களுக்குலாம் தெரியும் குதுப் மினார் டெல்லியில் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் டாலஸ்டமா, இது வந்து சாந்த் மினார், இது வந்து செகண்ட் டாலஸ்ட் டவர்ன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்டோரிஸ் 230 ஸ்டெப்ஸு, அது இல்லாத 210 ஃபீட் டால். அப்படியே கழுத்து வலிக்க அண்ணாந்து பார்த்துட்டு சரி அப்படியே பின்பக்கமாக மேலே ஏறி போய் பார்க்கலான்னு போனால் பல்பு. ஏன்னா பார்த்தா பூட்டி வச்சுருந்தாங்க. அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் மூடி பல வருஷம் ஆகுதுப்பா, சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது, அங்கே போய் பாருங்க சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க.
சரி நம்ம அடுத்த ஸ்பாட்டு போகலான்னு எதிர்க்க பார்த்தா ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா பாரத் மாதா மந்திர். என்ட்ரன்ஸ் என்னமோ பார்க்க சின்னதாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கோயில், பார்க்கறதுக்கே பெஜாராயிட்டேன் நான். நாங்களும் இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனால் ஃபோட்டோ வந்துடும், அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனால் ஃபோட்டோ வந்துடும் நினச்சிருந்தோம். பார்த்தா எல்லாத்துமே பார்த்தா டிஃப்ரெண்டான இடம் வந்துச்சு. ஃபோட்டோ பார்த்தா அதோ தெரியுது பாருங்கள், அங்கே தான் இருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த நிழலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த கோயிலையும் சுற்றி பார்த்துன்னு இருந்தோம். நீங்களும் கூட அப்படியே வாங்க, கடற்கரை இந்த கோயிலை ஃபாஸ்ட்டாக அவங்க சுற்றி காமிச்சிடுறேன். இதுதான் அந்த பாரத் மாதா டெம்பிள். அப்படியே கும்பிட போட்டு மணி அடிச்சுட்டு வெளில கிளம்பிட்டோம். அப்படியே இந்த கோயிலை விட்டு வெளியில் வந்துட்டு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக பீரங்கி அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாம் விதவிதமான பீரங்கி, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. தூரத்தை தெரியுதுல, அதுதான் இந்த ஃபோர்ட்டோட செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்ட்ரன்ஸ். ஆமாம், சரி அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு கடை நடந்து போனோம். கடை நடந்து போனதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே என்ன தான் இருக்குது, சரி உள்ளே போய் பார்த்தா அது ஒரு காலத்தில் பெரிய கோயில் இருந்திருக்கு போல இருந்துச்சு. தூணுங்களாம் நிறைய இருந்துச்சு, தவிர சாமி சாலெல்லாம் எதுவும் பெருசாக இல்லை. போகும்போது பார்த்தா இந்த வால்ஸு, இந்த டோர்ஸு எல்லாமே பார்த்தா செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தா ஆல்மோஸ்ட் 900 years ஓல்டு. இந்த ஃபோர்ட் வால்ஸில் இந்த டோர்ஸில் இந்த ஸ்பைக்ஸ்லாம் ஏன் இருக்குதுன்னா, இவரோட யானைப்படையில் வந்து யானையை வச்சு இந்த டோரை உடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்பைக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃபோர்ட்டு மட்டும் இல்லை, நிறைய ஃபோர்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரைட்டாக போனால் டக்குன்னு லெஃப்ட் எடுக்கணும், டப்புன்னு ரைட் எடுக்கணும், ஒரு ஜிக்ஸாக கட்டியிருப்பாங்க எல்லா என்ட்ரன்ஸுமே. இது ஏன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ராஜஸ்தானில் தான் தெரிய வந்துச்சு. ஏன் இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் எதிரி வந்து ஒரு டோரை வந்து உடைக்கணும்னா ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய லாக் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த லாக் எடுத்துகிட்டு வந்து ஒரு பின்னாடி போயிட்டு ஃபோர்ஸில் வந்து டோரில் முட்டினா தான் டோர் வந்து உடைக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த பின்னாடி போயிட்டு வந்தால் தான் அந்த ஃபோர்ஸ் வருமே தவிர பக்கத்துலேயே வந்து இடித்தா அந்த ஃபோர்ஸ் வராது. அதனால தான் எல்லா என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக கட்டியிருப்பாங்க. இந்த சூப்பராக இந்த கார்டனோட இருக்கு இல்லையா, இதான் வந்து சீனி மேல். இந்த சீனி மேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைனீஸ் ரிலேட்டட் ஆர்ட் தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஆர்டிஃபெக்ட்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு படிக்கட்டு ஏறுதே சொல்லிட்டு நானும் மேலே ஏறி போய் பார்த்தா இங்கே ஒரு பெரிய பீரங்கி வச்சுருந்தாங்க. இந்த பீரங்கி பேர் தான் என்னென்னா மெண்டா தோப்புனா என்னென்னா ஹிந்தியில் வந்து பீரங்கி. இந்த இவ்வளோ பெரிய பீரங்கி தூக்கி எதுக்காக இங்கே வச்சுருக்காங்கன்னா, அந்த போலில் மாட்டிட்டு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் திரும்பி எதிரிங்க வர சைடில் நம்ம சுடலாமா. இது மேலே ஏறி வந்து நின்று பார்த்தீங்கன்னா நாம் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா விஷயமே ஒரு டாப் வியூலேருந்து சூப்பராக தெரியும். இப்போது நம்ம மெயின் பார்ட் ஆஃப் த ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த பிரிட்ஜ் ஒன்று எதுக்கு தெரியலையா, இந்த பிரிட்ஜு கீழே இருக்க இந்த வேலி வந்து 70 feet வைட், 80 feet டீப். அது மட்டும் இல்லாத பல முதலைங்களை விட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த காலத்தில் முதலைங்களெல்லாம் விட்டு பயமாக வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் ஃபுல்லாக குப்பையெல்லாம் போட்டு வச்சு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இனிமேல் தான் இந்த ஃபோர்ட் வந்து எதிரிங்க உள்ள நுழையிறதுக்கு பயங்கர டஃப் கொடுக்க போகுது. இப்போ நடந்து போகிறோன்னே இந்த பிரிட்ஜ் வந்து இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கட்டினது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அனிமல் தோலால் இந்த பிரிட்ஜு வந்து இருக்குமா. ஸோ எதிரிங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா டக்குன்னு ஒன்று கட் பண்ணி விட்ருவாங்களாம், இல்லை சுருட்டி உள்ளே வச்சுருவாங்களாம். எட்டி பார்த்ததில் கீழே விழுந்தாலே சாவு நிச்சயம் தெரிஞ்சு போச்சு. இதில் முதல்ல வேறையான்னு சொல்லிட்டு நடைய கட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சின்ன வழி தான் இந்த மொத்த ஃபோர்ட்டுக்குமே ஒரே என்ட்ரன்ஸ். ஆமாம், அது மட்டும் இல்லாத இந்த இடம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குமா. நாம் டூரிஸ்ட் வருதுனால இங்கே லைட்டு போட்டு வச்சுருக்காங்க, மேலே சவுறு உடஞ்சிருக்கனால வெளிச்சம்லாம் உள்ளே வருது. இங்கே வந்துட்டு அப்புறம் தான் கன்ஃபியூஷன், இப்போ இந்த வழியாக போகிறதா இல்லை இந்த படிக்கட்டு வழியாக போகிறதான்னு சொல்லிட்டு அந்த எல்லாரையும் நடந்து வராங்களே அதுதான் பூல்புலையா. இந்த படிக்கட்டு வந்து ரீசெண்டாக கட்டினது தான். ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே எப்படி போவாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த படிக்கட்டு இல்லாத இந்த பெரிய என்ட்ரன்ஸ் இல்லாத இந்த சின்ன சந்து தெரியுது இல்லையா. ஸோ அந்த காலத்தில் எதிரிங்களாம் என்ட்ரி ஆகும்போது இந்த சின்ன சந்து வழியாக வரும்போது வெளிப்பக்கம் வரணும்னா ஃபஸ்ட்டு தலையை தான் வெளியில் விட்டு வெளியில் வருவாங்களாம். அந்த தலையை விடும் போதே இந்த பக்கத்தில் இந்த ஃபோட்டோவில் நின்று ஒரே வெட்டுருவாங்களாம். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு பேஜாராயிட்டு சரி நம்ம இந்த பூல்புலையாக்குள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால் மேலே ஃபுல்லாக வவ்வால். முதல்ல இந்த பூல்புலையானா என்ன? பூல்புலையானா ஒரு மேஸ், எல்லாரையும் ஒரு கன்ஃபியூஷன் ஆக்குற ஒரு இடம். ஆல்ரெடி இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வர எதிரி எப்படிலாம் அட்டாக் பண்ணான்னு பார்த்துருப்பீங்க.
இந்த பூல்புலையாக்குள்ளே இன்னும் எப்படிலாம் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பூல்புலையா வந்து ரொம்ப பிச் டார்க்கில் இருந்துச்சு. அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுற கோப்ரோவை வச்சு இந்த இடத்துல வீடியோ எடுக்கவே முடியல. இந்த கொஞ்சம் தெளிவாக இருக்க வீடியோ எல்லாமே என்னோடய மொபைல் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்தது தான். ஆனால் உங்களுக்கு இதோட பக்கா கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த பூல்புலையாக்குள்ளே வந்துட்டோன்னே 2 என்ட்ரன்ஸ் இருக்குமா. இந்த 2 என்ட்ரன்ஸ் எது நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸில் போகலாமா இல்லை அந்த என்ட்ரன்ஸில் போகலாமான்னு தலையை கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ளே ரூஃபில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல் இருக்குமா. அந்த ஹோல் வழியாக சுடு தண்ணி இல்லை சூடான எண்ணெயை தூக்கி ஊற்றிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சதில் பார்த்தா இப்படி ஒரு சந்து திரும்புது, அப்படி ஒரு சந்து திரும்புது. ரொம்ப கன்ஃபியூஷனாக எங்களுக்கே இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிற இடத்துல இந்த ஃபோர்ட் ஆளுங்களே நிறைய பேர் நின்றுனால எங்களுக்கு வந்து டைரெக்ஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கும்முன்னு ஒரு இருட்டாக இருக்கும். அப்போல்லாம் எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துடும், கரெக்டான வழியில் தான் வந்திருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டோர் வழியாக ஒரு சின்ன வெளிச்சம் வரும். ஓகே, கரெக்டான வழியில் தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் இந்த ஃபோர்ட்டில் பார்த்தா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வென்டிலேஷனுக்காக போட்டு தான். இதிலெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு இதோட எக்ஸிட்டுக்கு வந்துட்டு அப்புறமா இந்த எக்ஸிட்டோ 2 எக்ஸிட் மாதிரி தெரியுமா. அதுக்கப்புறம் நாமளாம் என்ன பண்ணுவோம், 2 எக்ஸிட் இருந்துச்சுன்னா நீ இந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் போகணும் பிளான் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே பிளான் பண்ணி வந்தால் அது வந்து ஒரே எக்ஸிட்டை தான் முடியுமா. அந்த இடத்துல இந்த ஆளுங்களே சண்டை போட்டுப்பாங்களாம். ஏன்னா இருட்டில் ஒன்றுமே தெரியாதான். அதெல்லாம் விட இந்த மலையை எப்படி கொடாஞ்சி ஒரு ஸ்டெப்ஸு ஒரு பாதை கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். மோரோவர் இந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாக வேர்ட்டிக்கலாக கொடாஞ்சி கட்டி இந்த மேலே ஒரு பெரிய இரும்பு பிளேட்டை வச்சு மூடி இருக்காங்க. ரொம்ப நேரமாக அந்த இருட்டு குகைக்குள்ளே சுற்றி இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியாமல் முழிச்சு ஒரு வழியாக நாங்கள் மேலே வந்துட்டோம். ரொம்ப நேரம் கழித்து வெளிச்சத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். உண்மையிலே இதுதான் ஒரு பிரமாதமான புல்புலையா. கஷ்டமான இடத்தெல்லாம் நம்ம இப்போ தாண்டி வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனிமீஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டாலே பெரிய விஷயம் தான். ஆனால் கண்டிப்பாக வர முடியாது நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இதுக்கு மேலே எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எத்தனை சோல்ஜர்ஸ் வந்து எனிமி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. சரி, இந்த ஃபோர்ட்டு பின்னாடி ஏற யாருமே ட்ரை பண்ணது இல்லையான்னு நினைக்கும் போது தான் இந்த ஃபோர்ட்டுக்கு அடிச்சு லக்கு பாருங்கள். இந்த ஃபோர்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆமை ஓடு மாதிரி இருந்திருக்கு. அதாவது வழவழன்னு இருந்ததுனால உடும்பு தூக்கி போட்டு ஏற ட்ரை பண்ணாலுமே உடும்புக்கு வந்து கிரிப்பாக பிடிச்சிக்க முடியாதான், வழுக்கின்னு விழுந்துருமா. ஆல்மோஸ்ட் ஃபோர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த பில்டிங் வந்து யார் கட்டினா பார்த்தீங்கன்னா முகல் தான் கட்டியிருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணான்னா இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, மற்றபடி இந்த பாலிடிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் தான் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்களாம். மேலே வந்து இந்த ஃபோர்ட்டு சுற்றி பார்த்தா இந்த ராஜா யூஸ் பண்ணது அந்த விஷயம் இந்த விஷயம் இருக்கும், நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை, ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அந்த காலத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஃபோர்ட் கட்டின விதம், இதோட ஐடியாஸ், இதோட இன்ஜினியரிங், இதோட டெக்னாலஜி அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவல் தாங்க. இந்த தௌலதாபாத் ஃபோர்ட்ன்றது ஃபோர்ட் மட்டும் கிடையாது. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆடியன்ஸ் ஹாலு, ரிசர்வாயர், ஸ்டெப் வெல்ஸு, டெம்பிள்ஸ், மாஸ்க், கோர்ட் பில்டிங், இந்த மாதிரி பல விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஹையஸ்ட் பீக் ஆஃப் த ஃபோர்ட்டுக்கு போகிறோம். இங்கே வந்து பார்த்தா இருக்குலே ஒரு பெரிய பீரங்கி வச்சுருந்தாங்க. பார்க்க செம மாசாக இருந்துச்சு. மேலே வந்துட்டு அப்புறம் கீழே பார்த்தா எப்பா இவ்வளோ தூரமாக நம்ம நடந்து வந்திருக்கோம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இந்த ஃபோர்ட்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் தான். மேலும் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு இந்தியாவோட பெஸ்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ட் இது தான். ஏன்னா இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நுழையணுன்னா இந்த 3 பெரிய வாலை தாண்டி தான் நம்ம வரணுமா. அது மட்டும் இல்லாத நிறைய இடத்துல நம்ம பீரங்கி வச்சுருக்காங்களாம். இந்த பீரங்கிலாம் பார்த்திங்கன்னா 360 டிகிரி டர்ன் பண்ணி எந்த பக்கத்துலேருந்து எதிரி வந்தாலும் சுடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நேரோ பிரிட்ஜு, அது 2 பேரால் தான் ஒரே சமயத்திலே நடக்க முடியுமா. இந்த ராக்கெட் டனலாக இருக்கட்டும், இந்த கேட் வித் ஸ்பைக்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாத இந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சோல்ஜர்ஸ் கன்னோடு நிற்பாங்களாம்.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் டோர்ஸ், ஸ்டோன் வால் வித் மேஸ், காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ், கர்வ்ட் வால்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இப்பேற்பட்ட ஒரு ஹை டிஃபென்ஸ் போட்டு கண்டிப்பாக சண்டை போட்டு வின் பண்ண முடியாதனால கண்டிப்பாக உள்ள ஒரு ஸ்பை வச்சு தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. நம்மளாம் நார்மலாக ஒரு கம்பெனியில் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தாலே போர் அடிச்சது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறோம், சீக்கிரமாக எப்போ பேப்பர் போடலான்னு யோசிக்கிறோம். ஆனால் இவர் பல வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலை பார்க்கறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம ஒரு நாள் இங்கே நடந்து வந்திருக்கே நாக்கு தள்ளிடுச்சு. ஆனால் இவர் அவரோட வேலையை பார்க்கறதுக்காக தினைக்கும் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்து நம்மளுக்காக ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு. बहुत अच्छा काम कर रहे हैं. थैंक यू वेरी मच. थैंक यू. बाय. टेक केयर. அதனால் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் நான் போன இந்த தௌலதாபாத் ஃபோர்ட்டுக்கு உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலிமா கூட்டிகிட்டு போனதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் உங்களை சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.